செய்திக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம் இதில் இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24. யோவான் 4ஆம் அதிகாரம் 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். இந்த வசனத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு முதல் சில இன்ட்ரடக்ஷன்கள் அவசியம். இந்த வர்ஷிப் என்ற தேவனை ஆராதிக்கிற அந்த செய்தி மிகவும் அவசியமான செய்தி. ஆமென். எல்லாருக்கும் அவசியம். ஆமென். பாஸ்டில் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். அதில் நோட்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனால் தெரிஞ்ச செய்தி என்று தள்ளி வைக்கக்கூடாது. காஸ்பிள் மெசேஜ், ஆமென், கிறிஸ்துவ குறித்த காஸ்பிள் ஆராதனைகள் அப்படியான முக்கிய செய்திகளை ஆண்டவர் அடிக்கடி பேசுவது நல்ல காரியம். ஆமென். ஆண்டவர்களை நேசிக்கிறபடியா அடிக்கடி சில காரியங்களை பேசுறது அது அவசியம் என்று ஆண்டு பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன். என்ன சொன்னால், கிறிஸ்தவம் என்பது எல்லா அறிவை கலெக்ட் பண்ணி அக்வயர் பண்ணி எல்லா நாலேஜ் எனக்கு விளக்கம் தெரியும், ஆதியமும் தெரியும், அது தெரியும் என்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நான் குறைத்து சொல்லல, எங்களை பார்க்கலும் விசுவாசுக்கு பல மடங்கு அறிவு ஞானம் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு நாளும் மாற்றாது. ஆமென். உண்மையாக நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறான்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமென் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு செய்தி நீங்கள் கேட்கிறது, செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆராதனை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அப்போ செய்தியை பார்க்கலும் செய்தி முக்கியம், அதில் ஒரு மெசேஜ் முக்கியம், அதில் முக்கியமான செய்தி கத்தருக்கு நான் கொடுக்கிறது. ஆமென். கத்தருக்கு கொடுக்கிறது மேன்மையாக இருக்க வேண்டும். இந்த காலையில் நாங்கள் ஆபேலை குறித்து பார்த்தோம். அவனுக்கு கத்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்க விரும்பினான். ஆமென். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கத்தருக்கு கொடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்று அவர் அதுக்கு தகுதி உள்ளவர். ஆகவே இந்த ஆராதனை என்பது கிறிஸ்தவனுக்கு அதாவது ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இறந்தா கூட அது முடிகிறதல்ல, முடிவில்லாமல் நாங்கள் செய்ய போகிற ஒன்று ஆராதனையாக இருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த ஆராதனை என்பது தேவனுக்கு முன்பாக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆராதனை குறித்து பார்க்கறதுக்கு முதல் சில தவறான கருத்துக்களை நாங்கள் குயிக்காக பார்ப்போம். ஆராதனை என்பது சண்டே மார்னிங், அதாவது சண்டே ஈவினிங்கில் நடக்கிற மாத்திரம் மேலே அநேகம் இருக்கிறது. ஆராதனை என்று சொன்னால் சண்டேஸில் அதாவது எல்லாரும் சேர்ந்து நின்று பாட்டுகள் பாடுறது, அது ஒரு பகுதியாக இருந்தாலும் அது மாத்திரமல்ல ஆராதனை. அது மாத்திரமல்ல, ஆராதனைக்கு நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு டேலண்ட் வேணும், கிஃப்ட்ஸ்கள் வேணும், எல்லாம் மியூசிக்கெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், நல்ல குரல் இருக்க வேணும். அப்படி அல்ல. ஆமென். ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். அதையெல்லாம் நாங்கள் குயிக்காக பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் நச்ச மாதிரியெல்லாம் பாடக்கூடாது. ஆமென். நாங்கள் ஒரு 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 உலக காரியத்துக்கே நாங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக செய்கிறோம்னு சொன்னால் கர்த்தருக்கு அதிகமாக நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க ஆசைப்படுறது பிழையல்ல. ஆனாலும் எங்களுடைய இதயம்தான் முக்கியம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆராதனை என்ன சொன்னால் ஜஸ்ட் சிங்கிங் சாங்ஸ் அல்ல. சிலர் பாட்டா பாடிட்டு இன்றைக்கு நல்ல ஆராதனை என்று சொல்லக்கூடாது. ஆராதனையிலே அநேக பாடல்களும் ஒரு பகுதி, மற்ற பகுதிகளும் இருக்கிறதா நான் பார்க்க போகிறோம். மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதனையை இப்பொழுது யங் ஜெனரேஷன் வருகிறது. இப்பத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனையை மாற்றினா தான் அவங்களை கவரலாம். அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு மனுஷனை கவர்றது கர்த்தர். ஆமென். ஆமென். ஒரு மனுஷனை கவர்றது, ஒருத்தனை இயேசு வண்டியில எடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமென். இயேசு சொன்னார், தன்னை நீங்கள் உயர்த்துகிற பொழுது நான் ஜனங்களை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தில் ஆராதனைக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த ஐடியாக்கள், எங்களுடைய மாமிசங்களை அங்கே கொண்டு வருகிற பொழுது அதனுடைய கோபம் தான் அங்கு வரும். அங்களுடைய உண்மையான ரட்சிப்புகள் நடக்காது. ஆமென். ஆகவே எங்களுடைய சொந்த பலத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது. அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் நினைச்ச மாதிரி ஆராதிக்கலாம் என்று சொல்லக்கூடாது. நானும் என்னுடைய ஆண்டவரும் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் நினைச்ச மாதிரி செல்வேன், நானும் என் ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஆமென். அதை நான் பார்க்க போகிறோம். நாங்கள் தொழுது கொள்கிறது ஆண்டவரை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. ஆமென். அதாவது அது சத்தியத்தின்படி வசனத்தின்படி தான் அதை செய்ய வேண்டும். ஆமென். ஒரு சாதாரண ஒரு பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறேன்றாலே நாங்கள் எவ்வளவு புரோட்டோகால் வழியாக கடந்து போய் சந்திக்க வேண்டும். ஆராதனைக்கு மாத்திரம் திடீரென போய் ஆண்டவரை நான் பிள்ளை வந்து நிற்க முடியாது. ஆமென். அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர். ஆகவே அதுக்கும் ஒரு புரோட்டோகால்ஸ், அதாவது அதுவும் வசனத்தின்படி செய்ய வேண்டும். ஆமென். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆகவே ஆராதனைக்கு இன்னும் அதே காரியங்களை சொல்லலாம்.
ஆகவே அதுக்கு முதல் நான் பார்க்க வேண்டும் என்ன ஆராதனை என்றால் என்னன்னு சொல்லி. ஆமென். இதை ப்ரீச் பண்றதுக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும், ஆவியானவரால் தான் மாத்திரம் முடியும். ஆனால் ஆண்டோட உதவியோடு எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் பார்ப்போம். இதுக்கு மேலே நாங்கள் கேட்போம் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்று. ஆமென். ஆகவே ஆராதனை என்பது வர்ஷிப், அதாவது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற இந்த மூல வார்த்தை வர்ஷிப், அதாவது வேதியானவர். ஆமென். ஆராதனை என்றால் நீர் தகுதியுடையவர். அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்துற புத்தகம் 4:11 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறமாய் இருக்கிறது. ஆமென். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கிறது யூ ஆர் worthy என்று. ஆமென். ஆராதனை என்ற வார்த்தை எங்கே இருந்து வருகிறது? worthy என்று சொல்ற வார்த்தையிலே worship என்ற வார்த்தை, அதாவது ஆராதனை என்பது தகுதி உள்ளவர். ஆமென். ஆமென். நாங்கள் மனுஷரை புகழ்கிறோம், மனுஷருக்கு நன்றி சொல்லுகிறோம், அதே மாதிரி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், தேவனை புகழ்கிறோம், பிள்ளை அல்ல. ஆமென். ஆனால் ஆராதனை என்பது தேவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. அதே மாத்திரம் தேவன் எங்களோடு சொன்னது போல அவருடைய மகிமையை எவரோடும் பங்கு கொடுக்க மாட்டார். அவருடைய மகிமையை அது மாத்திரம் ஆராதனைக்குரியவர். தகுதி உள்ளவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், மனுஷருக்கு நன்றி சொல்கிறோம், புகழெல்லாம் மனுஷரை புகழ்ற பிள்ளைகள். ஆராதனை என்பது பிரசன்ட் சிஸ்டர்ஸ், அது தேவனுக்கு முன்பாக எங்களை முழுக்க அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். நீர் மாத்திரம் தகுதி உள்ளவர். ஏன்னு சொன்னா, முதலாவது காரணம் நீரே சகலத்தையும் உண்டாக்கினவர். நாங்கள் காண்பவை காணாதவை எல்லாம் படைத்தவர் எங்கள் தேவன். எங்கள் தேவன் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் இதிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி பேசுகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி திரியேகம் இருக்கிறதோ, ஆவி ஆத்துமா சரீரம் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்குள்ள திரியேகம் இருக்கிறது போல தேவனுக்குள்ள ஒரு திரியேகம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று. ஆகவே நாங்கள் இதில் தேவன் என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது நாங்கள் இந்த திரியேக கடவுளை குறித்து பேசுகிறோம். ஆகவே நீங்க அதில் கூட குழம்ப கூடாது. ஆகவே ஆராதனை என்பது பிரசன்ட் சிஸ்டர்ஸ், நாங்கள் நீர் தகுதி உள்ளவர், நீரே பார்த்தவர். ஏனென்றால் நீரே சகலத்தையும் உண்டாக்கினவர், காண்பவை காணாதவை எல்லாத்தையும் நீரே உண்டாக்கினவர், நீரே எல்லாத்துக்கும் மூல காரணம், நீரே எல்லாவற்றையும் நீர் எங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீ தகுதியானவர் என்று சொல்லி பிரசன்ட் சிஸ்டர் தேவனை உயர்த்துகிற ஒரு பகுதி. தேவனிடத்துல அது மாத்திரமல்ல, ஆராதனையில பல வடிவங்கள் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது பாடல்கள் பாடினோம், நாங்கள் கைதட்டுவோம், சில இடங்களில் கைதட்டுவார்கள், நாங்கள் குறைவு, அதை தட்டுறது நல்ல காரியம். எங்களுக்கு கைகளை கொடுத்திருக்கிறார், கைகளை தட்டுவோம், பாடல்கள் பாடுவோம், அவரை துதிக்கிறது ஒரு ஆராதனை. அது மாத்திரமல்ல, எங்களை பலவிதமாக ஆராதிப்பார்கள். மியூசிக்கல் எல்லாம் இன்வால்வ் இருக்கு, மியூசிக்கல் எல்லாம் கொண்டு வரது, மியூசிக்கல் அடிக்கிறது ஆராதனை ஒரு பகுதி, அது நாங்கள் பார்க்க போறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆழமாக மியூசிக் இருக்கோ இல்லையோ, சண்டேஸ்ல இல்லாட்டி ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல மியூசிக் இருக்கும், ஆனால் ஆராதனை 7 நாள் நடக்க வேண்டும். ஆகவே ஒரு கவர்மெண்ட் சொன்னார், நாங்கள் 6 நாள் தேவனை உண்மையாக ஆராதித்தால் நாங்கள் 7ஆம் நாள்ல இங்கு ஆராதனை இலகுவாயிருக்கும். இங்கே வந்து செய்யுங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஊக்குவிப்பு உங்களுக்கு தேவையில்லை. ஆகவே ஆராதனை என்பது எங்கள் தேவனை நீர் தகுதி உள்ளவர், எங்களுடைய அர்ப்பணிப்புக்கு நீர் தகுதி உள்ளவர், உம்மை நம்புறதுக்கு நீர் தகுதி உள்ளவர். எங்களை முழுக்க அர்ப்பணிக்கிறதுக்கு, எங்களை முழுக்க லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஜோபுட்ட இருந்து எல்லாம் பறிக்கப்படுகிறது, அவருடைய பொருட்கள் பறிக்கப்படுகிறது, பிள்ளைகள் எடுக்கப்படுகிறார்கள், எல்லாம் போனாலும் அவன் விழுந்து வணங்குகிறான். ஏனென்று சொன்னா, தேவரே இது தாரிலோ இல்லையோ நீ தகுதி உள்ளவர். ஆகவே ஆராதனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் வந்தால் தான் ஆராதிக்கிறேன் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் தந்தால் தான் ஆராதிக்கிறேன்
ஆராதிக்கிறேன் அல்ல, நீரே எங்களுக்கு ஆசீர்வாதம், நீரே விலமதிப்பில்லாத பொக்கிஷம். ஆமென். யாக்கோபு பிடிக்கிறான், நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் என்று சொல்லி பிரதர்ஸ் சிஸ்டர் எங்களுடைய ஆராதனை இன்னும் வளர்ந்து கொண்டு போகணும். ஆமென். ஆராதனை எப்பொழுது எங்களுக்கு வளரும், அதை குறித்து நாங்கள் சில ஸ்டெப்ஸ்கள் பார்க்க முதல் ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சது, விசுவாசத்துல வளர்ற பொழுது. ஆமென். எங்களிடத்துல எவ்வளவு விசுவாசம் வளர்கிறதோ, அதாவது ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் ஆரம்பத்தில் ஆண்டவர் நல்லவர் என்று வாயால சொல்லுவோம், ஆனால் சங்கீதம் 34 பார்க்கிறோம், டேஸ்ட் அண்ட் சீ, அவரை சுவைக்க சுவைக்க ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவரை போல நல்லவர் எவரும் இல்லை. தாய் தந்தை மறந்தால் அவர் மறக்க மாட்டார், யாரு கைவிட்டாலும் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார் என்று எப்பொழுது அறிவு வருகிறது, உள்ளான வெளிப்பாடாக இதே அறிவு வருகிறது, அவரோடு நடக்கிற பொழுது. ஆமென். எங்களுடைய விசுவாசம் வளர வளர எங்களுடைய ஆராதனை வடிவு மாறிக்கொண்டிருக்கும். ஆமென். ஆகவேதான் அந்த உச்சக்கு அதாவது மிக உயர்ந்த வடிவமான ஆராதனை, அதாவது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் எப்படி என்று சொன்னால் ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது. ஆமென். சில காரியங்களை நான் வடிவா பார்க்க போறோம், இன்ட்ரோடக்ஷன் குயிக்கா சொல்லுகிறேன். ஆமென். ஆராதனையில பார்க்கிறோம், அவரை தகுதி உள்ளவர் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறது எல்லாத்துக்கும். அது மாத்திரமல்ல, பலவித விதமாக நாங்கள் தேவனை ஆராதிப்போம், ஆனால் அதெல்லாம் சத்தியத்துக்குள்ள இருக்க வேண்டும். the highest form of worship நாங்கள் பார்க்கிறோம், அதாவது எங்களையே அர்ப்பணிக்கிறது. ஆமென். 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 அதாவது நாங்கள் பொருட்களை கொடுப்போம், பணங்களை கொடுக்கலாம், எங்களுடைய அநேக காரியங்களை கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு புதிய உடன்படிக்கையுடைய பிள்ளைகள் எங்களையே கொடுக்கிறதான் புத்தியுள்ள ஆராதனை என்று. அல்லேலூயா. அதாவது தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை, அதாவது எங்களை நாங்கள் முழுக்க பலிப்படுத்தல வைக்கிறது. என்ன சொல்றது, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். நான் உம்முடைய நேரத்தை நம்புகிறேன், உம்முடைய அன்பில நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய எச்சரிக்கையில நம்பிக்கை வைக்கிறேன். நீர் அன்புள்ளவர், நீர் பாசம் உள்ளவர் என்று சொல்லி பிரதர் சிஸ்டர் உங்களையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து பலிப்படத்துல வைக்கிற பொழுது அது புத்தியுள்ள ஆராதனை. ஆகவே மாறி சொல்லலாம், மற்ற ஆராதனை எல்லாம் அதாவது ஒரு அக்செப்டபிளான, அதாவது புத்தி இல்லாத ஆராதனை, மொக்கன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு புத்தி உள்ளவன், ஒரு புத்தியுள்ள கிறிஸ்தவன் எல்லாம் ஆண்டவரை அறிஞருக்கு அடையாளம், அவன் தன்னை பலிப்படத்துல வைப்பான் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆராதனை என்பது மிகவும் அவசியமானது. ஆமென். ஆராதனைக்குரியவர் தேவன் மாத்திரம். ஆமென். மத்தேயு 4:10 பார்க்கிறோம், தேவனை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அநேக பலவிதமாக பல காரியங்களை தொழுவார்கள். சிலர் தங்களுடைய வேலையை தொழுது கொள்வார்கள், சிலருக்கு தேவனை பார்க்கணும் வேலையைத்தான், வேலைக்கு எதுவும் தியாகம் பண்ணுவார்கள், சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுவார்கள், சிலர் அநேக காரியங்களுக்காக செய்வார்கள். ஆனால் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உண்மையாக நாங்கள் வளர வளர எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் ஆராதனையிலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் தான் மாத்திரம் ஆராதனைக்கு தகுதியுள்ளவர் என்று. ஆமென். ஆமென். அதுக்காக அவர் பொறுமையா இருப்பார், பாராதவர்கள் போல இருப்பார். ஆனால் நாங்கள் எங்கள் ஆண்டவருக்குள்ள வளர வளர பிரதர்ஸ் சிஸ்டர், ஆண்டவருக்கென்று வாழ்றதுக்கு, ஆண்டவருக்கென்று தீர்மானம் எடுக்கிறதுக்கு, ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, அதுக்கு குறுக்காக எங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ எங்களுடைய வேலையோ பணமோ வந்தால் அவரால் பொறுக்க முடியாது. ஆமென். அவர் நல்லவர், அவரை போல நல்லவர் எவரும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஆண்டவர் தனக்கண்டு வாழ்றதுக்கு யார் குறுக்க வந்தால் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் மாறுவார். ஒன்னாலும் மறக்கக்கூடாது. ஆமென். எரிச்சல் என்று சொன்னா உலகத்தில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற பொல்லாத எரிச்சல் அல்ல, கர்த்தருடைய எரிச்சல் பரிசுத்தமான எரிச்சல். அதாவது எப்படியாக ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை குறித்து அதாவது ஒரு கணவனுக்கு மனைவி தான் மனைவியுடைய இடத்துல மனைவிக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் என்று கணவன் விரும்புவது போல, ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு தாங்கள் தான் எல்லாமாக இருக்க வேண்டும் என்பது போல நாங்கள் கூட குறைவுள்ளவர்கள் அப்படி நினைப்போம் என்று சொன்னா, ஒரு பரிபூர்ணமான ஆண்டவருக்கு தெரியும் தான் எங்களுக்கு போதும் என்று. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் தான் போதும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாரும் போதுமா இருக்கிறார். இதை விட நாங்கள் எங்களுடைய பணத்துல, எங்களுடைய காரியங்களில வேறு எங்கு நாங்கள் சாயப்படுத்தும் அவரால் அதை பொறுக்க முடியாது. ஆமென். பாராத போல இருப்பார், எச்சரிப்பார், விட்டு போனா ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமென். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தான்
துக்கப்பட்டு போவோம். ஆனால் ஆண்டவரே பிரதர்ஸ் சிஸ்டர், உண்மையான ஆராதனை பாருங்க, ஜாக்கோப் அப்படித்தான் இருந்தான். ஆண்டவரை யூஸ் பண்ற ஜாக்கோப்பா இருக்கிறான். எல்லாமே நன்மை வந்தால் என்று சொல்லி ஆண்டவரை யூஸ் பண்றவனா இருக்கிறான். கடைசியா வந்து அவன் ஆண்டவர்ல முற்றிலும் சாயினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமே, உண்மையான ஆராதனை நீங்க முற்றிலும் ஆண்டவர்ல சாய்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசத்துல வளர வளர எல்லா காரியத்தையும் கர்த்தர் அனுமதித்தார். அதோட முடிவு என்ன? நான் கர்த்தர்ல முழுவதும் சாகிறேன். அல்லேலூயா. நீங்க 100% ஆண்டவர்ல சொல்லலாம், வாயினால நான் ஆண்டவர்ல சாகிறேன் போராட்டம் வரைக்கும் தான் தெரியும். ஆமென். எவ்வளவு சாகிறீங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவர் எங்களை போராட்டத்தின் வழியில எங்களை நொறுக்கி நாங்களை கொண்டு போகிற பொழுது நீங்கள் எவ்வளவு ஆண்டவர்ல சாகிறீங்களோ அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லி. ஆமென். ஆகவே ஆண்டவர் எங்களுடைய லைஃப்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் உண்மையான ஆராதிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அடையாளம் கர்த்தர்ல முழுவதும் சாய்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய மார்பில சாய்கிறோம். ஆமென். அவர் எனக்கு போதும். ஆமென். அவர் எனக்கா பார்த்துக் கொள்வார், எனக்கா சொல்வார் என்று சொல்லி பார்க்கிறதுதான் ஆராதனையாக இருக்கிறது. ஆமென். ஆகவே எங்களுடைய லைஃப்ல இது ஒரு இந்த பகுதி எங்களுக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம், விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வசனத்துக்கு போவோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23 24. யோவான் 4ஆம் அதிகாரம் 23 24 நாங்கள் பார்க்கிற பொழுது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சிஸ்டர், இந்த வார்த்தையை நீங்கள் கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உண்மையாய், ட்ரூ வர்ஷிப்பர்ஸ், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென். 2000 இயர்ஸுக்கு முதல் இயேசு அந்த எருசலேமிலே நின்று, அந்த இஸ்ரவேலிலே எருசலேமிலே ஒரு மனுஷனாக, தேவன் மனுஷனாக வந்த இயேசு சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அதிலிருந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு காரியம் விளங்க வேண்டும். இயேசு அந்த இடத்திலே நிற்கும் வரை, அதுக்கு முதல் நடந்த ஆராதனை எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப்படவில்லை. ஆமென். அது அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் ஆராதனை செய்தார்கள். தாவீது ஆராதனை செய்கிறார். ஆமென். யாக்கோபு ஆராதிக்கிறார். எல்லாரும் செய்தாலும் இயேசு சொல்லுகிறார், அந்த காலம் அதுக்கு முதல் இருந்ததில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது, இப்பொழுது வருகிறது, இப்பொழுது வந்திருக்கிறது சொல்லி இயேசு தான் அந்த உண்மையான ஆராதனையை தொடங்கி வைக்கிறார். அல்லேலூயா. அதை சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அதற்கு முதல் இருந்த ஆராதனை சமாரியர்கள் ஆராதித்தார்கள். அவர்களுக்குள்ளே யூதருடைய கலப்புகளோடு சில உண்மையும் சில கலப்பான ஆராதனை. யூதர்கள் ஆராதித்தார்கள். ஆனா யூதர்களோடு பார்க்க தாவீது, தானியேல் எல்லாம் ஆராதித்தாலும் அங்கு நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில சாலமோன் கட்டின ஆலயம், மோசேயால கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்துல 3 செக்ஷன் இருக்கிறது. ஆமென். வெளி இது அவுட்டர் கேட், வெளியால திறந்த இடம், அதுக்கு பிறகு இன்னர் கோட் என்று சொல்லி நடு இடம், அதுக்கு பிறகு மோஸ்ட் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லி. ஆமென். இந்த 3 செக்ஷன் இருக்கிறது. அந்த மோஸ்ட் ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்கும் அந்த இன்னர் கோட்டுக்கும், அதாவது 2க்கும் இடையில ஒரு திரைச்சீலை இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. ஆமென். ஒரு வெயில் ஒன்று இருந்துச்சு, ஒரு திரைச்சீலை இருந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அந்த திரைச்சீலை ஒரு விபத்தாக அங்கு வைக்கவில்லை. அவன் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பிரசன்ஸ் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆமென். ஆகவே எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அவருடைய ஆவியில மரிப்பு வந்துச்சு. அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு மனுஷ ஆவி இருந்துச்சு. அந்த ஆவியில மரிப்பு வந்துச்சு. என்ன சொல்லப்படுகிறது? நீங்க பாவம் செய்யற நாள்ல, அதாவது இந்த உணவை இந்த பழத்தை சாப்பிடுற நாள்ல சாகவே சாவிகள் என்று அவர் சரீரத்தோடு உடனே சரீர மரணத்தை அடையாவிட்டாலும் அவர்களுக்குள்ளே ஆவியில் ஒரு மரணம் நடந்துச்சு. தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல், தேவனோடு உறவாட முடியாத ஆவியில மரணம் நடந்துச்சு. ஆமென். அது நடந்துச்சு. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நாங்கள் ஆவியிலே மரித்திருந்தோம் என்று சொல்லி.
ஆகவேதான் பிரதர்ஸ் சிஸ்டர் பழைய பாட்டில் நடந்த ஆராதனைகள் எல்லாம் அதாவது அவர்கள் அந்த திரைச்சீலை தேவாலயத்தில் திரைச்சீலை அது எதுக்கு அடையாளம்? எபிரேயர் 10:20 பார்க்கிறோம், அது எங்களுக்கு இருக்கிற மாம்சத்துக்கு அடையாளம். ஆமென். அதாவது இந்த சரீரத்தின் மாம்சம் அல்ல, எங்களுக்கு இல்ல பாவத்தினால எங்களுக்குள்ள உண்டாயின கீழ்ப்படியாமல் உண்டாயின அந்த மாம்சம் திரைச்சீலை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பழைய பாட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பெரிய தாவீதோ எந்த பெரிய பரிசுத்தவான்களோ அவங்களை ஆராதித்து கொண்டு போனாலும் அந்த திரைச்சீலையை தாண்டி உள்ளே போக முடியாது. அங்க திரைச்சீலை இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது எதற்கு அடையாளம்? அவருடைய ஆவியில மதிப்பு இருந்துச்சு. அவருடைய ஆவியில மதிப்பு இருந்தபடியா அவர்கள் செய்த ஆராதனை எல்லாம் முழுக்க பாவங்கள் மன்னிப்பு கேட்கிறதும் பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்கிறதுதான் அவருடைய இருந்ததோடைய வேதத்துல இப்ப நாங்கள் பார்த்தது போல ரோமர் 12:1 பார்க்கிறது போல அர்ப்பணிக்கிறது, மகா பரிசுத்தத்துக்குள்ள தேவனோட போய் முழுக்க எங்களை சாய்கிறது, தேவனை சாய்ஞ்ச ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறது. ஆவியிலே தேவன் ஆவியா இருக்கிறார், அவரோடு நாங்கள் தொடர்ந்து கொண்டு அவரோடு பேசி அவரோடு இணைய வேண்டும், நாங்களும் ஆவியா இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். ஆகவே தான் தாவீது எந்த பெரிய தாவீது பரிசுத்தவான்கள் கிரேட்டாக இருக்கிறாங்களோ, அவங்க கிரேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஆவியில ஒரு மதிப்பு இருந்துச்சு. எப்படி எங்களுடைய ஆவியில உயிர்ப்பு வரும்? 1 யோவான் 5 பார்க்கிறோம், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென் ஆமென். கிறிஸ்து எங்களுக்கு எப்ப வாராதோ அப்பதான் எங்களுக்கு ஜீவன் வருகிறது. ஆமென். அப்பதான் எங்களுடைய ஆவியில உயிர்ப்பு வருகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இயேசு மரிக்கிற பொழுது என்ன நடந்துச்சு? தேவாலயத்துடைய திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களை என்ற அறிவை காண்பிச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லவில்லை, இது அவசியம். என்ன சொன்னா இன்றைக்கும் ஆராதனை என்று சொன்னா இன்றைக்கும் ஜனங்கள் இன்றைக்கும் பாவலிப்பு பெறதும் பாடல்களோடு தான் நிற்க பார்க்கிறார்கள். ஆமென். அது தேவை, மியூசிக் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் ஏன் அதிக மியூசிக்கல் அடிச்சு ஏன் அதிக இம்பார்ட்டன்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் நடந்துச்சுன்னு சொன்னா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு இந்த உணர்ச்சிகள் ஆடல்கள் பாடல்கள் எல்லாம் கூட ஆத்மா சம்பந்தமானது. ஆமென். உணர்வுகள் வருவது ஆத்மா சம்பந்தமானது. ஆனால் ஆவியிலே மரித்தபடியா அவர்கள் மரித்திருந்தபடியா அவர்களுக்குள்ளே அந்த திரைச்சீலையை தாண்டி அவர்கள் எபிரேயர் 10:20 சொல்லப்பட்ட அந்த திரைச்சீலையை தாண்டி போக முடியபடியா அவருடைய மேக்சிமம் ஆராதனை மியூசிக்கும் ஆடல்கள் பாடலாக இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனை பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் புதிய உடன்படிக்கை இயேசு வந்த பொழுது எங்களுக்கு கொடுத்த புதிய உடன்படிக்கை என்ன? நாங்கள் இயேசுவிடத்தில் வருகிற பொழுது நாங்கள் பாவமன்னிப்பு அடைகிறோம். பாவமன்னிப்பு அடைகிற பொழுது என்ன நடக்கிறது? எங்களுடைய ஆவியில உயிர்ப்பு வருகிறது. கிறிஸ்து எங்களுக்கு வருகிற பொழுது எங்களுடைய ஆவியில உயிர்ப்பு வருகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எங்களுடைய லைஃப்ல இப்பொழுது ஆவியில உயிர்ப்பு வருகிற பொழுதுதான் எங்களுடைய லைஃப்ல நாங்கள் தொடங்குறது என்ன? நாங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்பு கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதா? மேல ஆமென். பார்த்து பயப்படக்கூடாது. ஆமென். நீங்கள் ஆதிவித ஆண்டவர் சொன்னார், இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவன் தாவீதை பார்க்கணும் சிறந்தவன், யோவான் ஸ்நானனை பார்க்கணும் சிறந்தவன். ஆமென். என்று சொன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆவியில எங்களுக்கு உயிர்ப்பு வந்திருக்கிறது. ஆமென். ஆவியில உயிர்ப்பு வந்திர பொழுது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனோடு நாங்கள் அவரோடு பேசுறதும் அவரோடு தங்குறதும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதும் எல்லாம் நடக்கிறது ஒரு புதிய உடன்படிக்கையில வருகிறப்பொழுது. ஆகவே முதலாவது நீங்கள் ஆராதனை நடக்க வேண்டியது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். நீங்க ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் இன்னைக்கு பழைய உடன்படிக்கை பழைய பாட்ட காலத்துல இருந்தது போலதான் பாடல்களும் ஆடல்களும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கு எங்களுடைய லைஃப்ல தேவன் விரும்புகிற அந்த சமாதான சந்தோஷம் அடைய முடியாது. ஆமென். இந்த புதிய உடன்படிக்கை கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் எங்கள் இயேசு ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவுகிறது. தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை நாங்கள் தேவனோடு உறவாடுகிற நேரம். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழைய பாடல் நடந்ததெல்லாம் அடையாளமா நடக்குது. அவங்க வருவார்கள், ரத்தங்கள் எல்லாம் பலியிட்டு தங்களை கழுவப்படுவார்கள். அதுக்கு பிறகு ஆடல்கள் பாடல்களோடு நின்று செய்வார்கள்.
அந்த பெரிய மகா ஆசாரியர் ஹை பிரீஸ்ட் மாஸ்டர் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த திரைச்சீலைக்கு உள்ளாக போய் அங்கு போய் ஒரு பலியை கொடுத்து ரத்தத்தை கொடுத்துட்டு திரும்பி வருவார். அது ஒரு அடையாளமா நடந்துச்சு. ஆமென். அதே போலதான் இயேசு மரிக்கிற பொழுது உங்களுக்காக மரித்தார். அவர் தன்னுடைய ரத்தத்தோடு பிதாவுடைய சமூகத்திலே தேவன் இங்கே இருக்கிற ஆலயம் அல்ல, பிதா பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்திலே தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தபடியா இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 10:20 பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சதத்தை கிழிச்சு, அதாவது இந்த சரீரம் அல்ல, தனக்குள்ள இயேசுக்குள்ள ஒரு மாம்சம் இருந்துச்சு, அதை கிழித்தபடியா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிற படியா நாங்கள் இப்பொழுது பிதாவோடு போய் பேச முடியும். ஆமென். ஒரு உண்மையா உயர்த்து செல்லவரை ஒரு செய்திக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னா இந்த வசனங்கள் எல்லாம் இதயத்தில் அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வசனத்தில் வந்து இருக்கிறேன், நான் என்னுடைய ஆவியில் உயிர்க்கப்பட்டு உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, எனக்கு அநேக சத்தங்கள் வந்தால் உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவசர சின்னத்தில் காத்திருக்கிற பொழுது தேவனுடைய இதயத்திலே வசனத்தை வச்சு நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நான் சாட்சியா சொல்றேன். அப்படித்தான் ஆண்டவர் பேசுவார். ஏன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் எல்லாரும் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சிலாக்கியம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஒரு நாள் எங்களுடைய தலையில பேச மாட்டார், மூளையில பேச மாட்டார், எங்களுடைய நினைவில பேச மாட்டார். தேவன் இன்றைக்கு எங்களோட உண்மையாக பேச விரும்புறது எங்களுடைய ஆவியிலே. அல்லேலூயா. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய சத்தங்கள், எல்லா காரியங்கள், நோய்ஸுகள், பிஸியான காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது தேவனோடு பேச முடியும். ஆமென். தேவனிடத்துல வந்து எங்களை அர்ப்பணிக்கிற காலம், அப்படியாக கொடுக்கிற ஒரு காலம். ஆகவே முதலாவது எங்களுக்குள்ள நடக்க வேண்டியது பிரதர் சிஸ்டர், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். தேவனை இன்றைக்கு அநேகர் பெருமையா மற்றொரு குறைச்சி சொல்லவில்லை, அநேக மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச் இன்றைக்கு பழைய உடன்படிக்கை ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. ஆடல்கள் பாடல்கள் எல்லாம் செய்து வீட்டை போகிற பொழுது வறுமையா போவார்கள். ஏன்னு சொன்னா அவர்கள் அந்த ஆவியா இருக்கிற தேவனோடு அவர்கள் உறவாடாமல், தங்களை அர்ப்பணிக்காமல் அந்த தேவன் உண்மையான ஆராதனை பாருங்க. ஆராதனை யாருக்குரியது? தேவனுக்குரியது. வீட்டை போகிற பொழுது யார் சந்தோஷமா இருக்க வேண்டும்? தேவன் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுக்கு தான் நீங்க ஆராதனை கொடுக்குறீங்க. ஆமென். ஆகவே எங்களை முழுக்க அர்ப்பணிக்காமல், உங்களுடைய சித்தம் என்று சொல்லி எங்களை முழுக்க அர்ப்பணிக்காமல், நீர்தான் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிற பொழுது தேவன் சந்தோஷம் அடைகிற, அதான் ஏற்றுக்கொள்கிற ஆராதனை. அப்படி தேவனை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் வீட்டை போற பொழுது மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்ல பாட்டு, புது பாட்டெல்லாம் பாடினார்கள், அது இதுன்னு சொல்லி நாங்கள் திருப்தியா போறதெல்லாம் கவனமா இருப்போம். ஆராதனைக்குரிய தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கிறது, நாங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக வர வேண்டும். அடுத்தது பிரதர் சிஸ்டர், இங்க நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது ரட்சிப்புல இருக்கோம். நீங்க ரட்சிக்கப்படாட்டி ஆண்டோட ரட்சிக்கப்படுங்க. ஆமென். அது நாங்களா ஏற்படுத்துறதல்ல, ரோபானுக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். உங்களுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, முதலாவது ரட்சிப்பு. அடுத்தது நான் சொன்னது போல எங்களுடைய ஆவியோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். ஆமென், ஆமென். அதாவது பரிசுத்த ஆவி அல்ல. நீங்க இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்கன்னு சொன்னா, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ன்றது ஸ்மாலா எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்மால் லெட்டர், நாட் கேபிட்டல். நாட் பெரிய லெட்டர் இல்ல. ஹோலி ஸ்பிரிட்ன்றத கேபிட்டல் எழுதுவாங்க, ஸ்மால். அதுல சொல்லப்பட்ட ஸ்பிரிட் எங்களுடைய ஆவி. ஆமென். எங்களுடைய ஆவியோடும், ஆவியானவர் எப்பொழுதும் இருப்பார். பழைய பாட்டிலும் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். அது வேற. இதுல சொல்லப்பட்டது ஆவியோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறது. ஆமென். முன்பு சரீரமும் ஆத்மாவும் தான் முன்பு தாவீதையும் மற்றவர்களை உந்தி தள்ளிச்சது. ஆனா தாவீது இருக்கிறவர்களுக்கு இல்ல, மற்றவர்களை போல அந்த பெஸ்ட் செய்கிறான் ஆண்டவருக்கு. ஆனா நீங்களும் நானும் தேவன் எங்களுடைய ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜேசு அந்த திரைச்சீலையை கிழித்தபடியா ரட்சிக்கப்பட்டு ஜேசு என்ன சொல்லுகிறார்? இப்போ நீங்கள் தான் எப்படி ஆமென் இறந்து உயிர்த்த பொழுது என்ன சொல்லுகிறார்? மதலேன் மரியாளுக்கு
உங்களுடைய பிதாவுக்கும் என்னுடைய பிதாவுக்கும், உங்களுடைய தேவனிடத்தில் என்னுடைய தேவனிடத்தில் போறேன் என்று சொல்லி பேதுருவுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி இயேசு இந்த உலகத்துல மனுஷனா இருந்த பொழுது பிதாவாகிய தேவனோடு உறவாடினாரோ, பேசினாரோ, முற்றிலும் முற்றிலும் தங்கினாரோ, அதே ஒரு உறவை ஒரு கிறிஸ்தவன் வச்சிருக்க முடியும். அல்லேலூயா. என்ன நீங்க உச்சாமல் இருக்கிறீங்க, நீங்க உள்ளத்துல உச்சாமல் இருந்தா அதுவே போதும். ஆமென். ஆமென். நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை அறியாட்டி இன்னைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். ஆகவே தான் நாங்கள் புதிய உடன்படிக்கை காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே தான் நான் பார்க்கிறோம், நாங்கள் அறியாம இருந்தா நாங்கள் சங்காரமாய் போவோம். ஆமென். ஆமென். அதாவது ஆமென். மியூசிக் இருக்கோ இல்லையோ, மியூசிக் தேவை. நான் எந்த விதத்திலும் புரட்சி சொல்லவில்லை. மியூசிக் தேவை. ஆமென். மன்னிப்பு பண்றது, பாடல்கள் பாடி நாங்கள் எல்லாம் பாடல்கள் என்ன மியூசிக்கில் அந்த தர இருக்கிறார். தேங்க் காட். அது கூட பரிசுத்த அலங்காரத்தோடு செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் மகா பரிசுத்தத்துக்கு போகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டுடும். மகா பரிசுத்தல, அதாவது கடைசி இடத்துக்குள்ள போற பொழுது எல்லாம் அமைதி நிலாவும். ஆமென். அது என்னத்துக்கு அடையாளம்? அங்கு நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அடையாளம். ஆமென். அங்கு அமைதியாக இருக்கிறது. ஆமென். சிலர் துதிப்பார்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுதும் அப்பொழுதும் கத்தி அடிச்சு எல்லாம் பாட்டுகள் பாடுவார்கள். ஆகவே ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், நீங்கள் அர்ப்பணித்து போட்டு அதோட விட்டு போகக்கூடாது, நீங்கள் அர்ப்பணிப்போடு முடிக்க வேண்டும். ஆமென். மகா பரிசுத்தலம் தேவனோடு உறவாடுகிற நேரம். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நேரம். இங்க இருக்கிற அரமணத்துக்குள்ள உண்மையான ஆராதனை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு அது தெரியும். அப்படிதான் நாங்கள் 6 நாள் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிச்சு போட்டு இங்கே வருகிற பொழுது, சபையாக வருகிற பொழுது தேவன் இன்னும் சந்தோஷம் அடைவார். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை நீர் எங்களுக்கு போது, நீரே சபையுடைய தலையா இருக்கு, நீரே எங்களுக்கு தகப்ப, நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் அங்கு மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த மலாக்காய புத்தகம் மல்கியா 1ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் வந்து தனக்கு பிரியமாக ஆராதிக்கிற பொழுது தான் எல்லா நேசனுக்கு முன்பாக நாம் மகிமைப்படுத்தப்படுவேன் என்று. ஆமென். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உலகத்தார் எல்லாரும் பார்ப்பார்கள், எப்படி இவர்கள் இந்த தேவனுக்கு முன்பாக தங்களை கொடுக்கிறார்கள், தங்களுடைய லைஃபை கொடுக்கிறார்கள், தங்களுடைய எல்லா நீரே போதும் என்று சொல்லுகிற பொழுது தேவன் கனமடைகிறார். அதை பார்த்து உலகத்தில் இருக்கிற அன்பிலிவர்ஸ் கூட ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துவார்கள் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். ஆகவே பிரசன் சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில மரித்திருந்த உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தான் ஒரு மனுஷனாக வந்து அவருக்குள்ளே மாம்சம் இருந்துச்சு. இந்த ரத்தம், இந்த சரீரம் பயாலஜிக்கல் பிளஸ் அல்ல, அவருக்குள்ளே ஒரு மாம்சம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மாம்சம் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் இயேசு எப்படி வாழ்ந்தார்? 33 வருஷமும், பிதாவே என்னுடைய விருப்பம் இல்லை உம்முடைய விருப்பம். ஆமென். என்னுடைய விருப்பம் இல்லை உம்முடைய விருப்பம் என்று அவருக்குள்ளே ஆசைகள் இருந்துச்சு, அவருக்கு வாழ்றதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனா என்னுடைய விருப்பம் இல்லை உம்முடைய விருப்பம் பிதாவே. அவருக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு, ஆனா என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் என்று அவர் தன்னுடைய லைஃப் ஃபுல்லா அதை கொடுத்து நாங்க பார்க்கிறோம். இயேசு தனக்குள்ள இருந்த அந்த வில் பவர், செல்ஃப் சீக்கிங் எல்லாத்தையும் கிழிச்சு போடுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நான் பார்க்கிறோம், ரோமர் 8:1-2 பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய மாம்சத்திலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறார், மாம்சத்தை கிழிச்சு எறிகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கிறிஸ்து மூலம் பிரசன்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் அந்த தேவனோடு உறவாட முடியும், தேவனோடு அர்ப்பணிக்க முடியும். ஆகவே இயேசு செய்தாலும், இயேசு அந்த வழியை திறந்தாலும், எங்களுக்குள்ள நாங்கள் தேவனோடு ஆவியோடு அவரை தொழுது கொள்கிறது, அவரோடு உறவாடுகிறது, அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய மாம்சத்துல மரித்து உண்டாக்கி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஒரு நாள் மறக்க கூடாது, அது இம்பார்ட்டன்ட். ஆமென். இயேசு உலகத்தை ஜெயித்துட்டார், ஆகவே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதே போல இயேசு இந்த பொல்லாத எங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை, செல்ஃப் எல்லாம் இந்த மாம்சத்தை இயேசு ஜெயித்தபடியா அவரிடத்துல போகிற பொழுது அவர் எங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒப்பு கொடுக்க இந்த மாம்சத்துல எங்களுக்குள்ள எவ்வளவு கிழிவு வருகிறதோ அவ்வளவுக்கு எங்களுடைய ஆராதனை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை விளங்குறீங்க? ஆமென். என்ன தேவன் ஆவியா இருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா எங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த எங்களுக்குள்ள
புதிதாக பிறந்த இந்த ஆவி, மனித ஆவி, அதாவது ஆவிக்குரியவன் எப்பொழுதும் இந்த பிளஸ்ல இருக்கிற எதிரியங்களோட ஃபைட் பண்ணிக்கொண்டு இருப்பான். ஆக அதுக்குள்ள டீப்பா போக விருப்பம் இல்லை. இந்த ஆவியும் எங்களுக்கு இருக்கிற மாமிசமும் எப்பொழுதும் ஃபைட் பண்ணிக்கொண்டே இருக்கும். என்னுடைய வழி, என்னுடைய நேரம், ஆண்டவரோட தங்காத வாழ்க்கை எங்களுக்கு ஃபைட் பண்ணுவோம். ஆனால் இல்லை ஆண்டவரே, நீர் தான் எனக்கு வேண்டும் என்று இந்த மாமிசத்தை நாங்கள் நோ சொல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் உதவியோடு இந்த பொல்லாத நேச்சரை நாங்கள் குருசிவை பண்ண என்ன நடக்கும்? நாங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களா மாறுவோம். அல்லேலூயா. நாங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களா மாறுவோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய ஆராதனை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் பியூரான ஆராதனையாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்தவன் ஆரம்ப நாட்களில் செய்த ஆராதனையை பார்க்கலாம். வளர வளர அவனுடைய ஃபெய்த் வளர அவன் தேவனத்தில் அர்ப்பணிக்க அவனுக்குள்ள இருக்கிற தனக்கென்று வாழ்றது, சுயம், கோபங்கள், வைராக்கியங்கள் என்று அந்த கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க அவன் தேவனோடு உலாவத் தொடங்குவான். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க தொடங்குவான். ஆமென். அது மாத்திரமல்ல, ரோமர் 12 பார்க்கிறோம், வசனத்தை வாசிக்க தேவனுடைய சித்தத்தை அறிய தொடங்குவான். ஆமென். தேவனுடைய வசனத்தை வாசிக்க மனம் புதிதாக தேவனுடைய சத்தத்தை கேட்க சிஸ்டர் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. என்று தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தான் எங்களுடைய மாமிசம் கிழிக்கப்பட நாங்கள் இன்னும் ஆவிக்குரியலா மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரியலா மாற எங்களுடைய ஆராதனை இன்னும் தேவனுக்கு பிரியமா ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரிடத்துல இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவியில நாங்கள் ஆவியிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். வசனத்துல வளர்றதில்ல, அர்ப்பணிக்கிறதில்ல, உள்ளாக உண்மையாக நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா அதோடு முடியக்கூடாது. எங்களுக்குள்ள ஆவியில வளர்றதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அந்த திரட்சியிலே இயேசு கிழிச்சிட்டார். நீங்கள் உண்மையாக இயேசு ரத்தத்தால கழுவப்படுகிற பொழுது சுத்த மனச்சாட்சி வருகிறது. இயேசு அந்த பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார். நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ள, அந்த மகா பரிசுக்குள்ள, சாலமோன் கட்டின ஆலயமெல்லாம் உடைஞ்சு போயிட்டுது. அதெல்லாம் ஒரு அடையாளமாக கட்டப்பட்டது. ஆனா இன்றைக்கு மகா பரிசுக்குள்ள பரலோகத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பக்கத்துல வலது பாசத்துல பிரதான ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அந்த பிதாவுடைய சமூகத்துல இங்கே இருந்து கொண்டே விசுவாசத்துல இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ணி முழுமையாக போய் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. தேவனோடு உறவாட முடியும், தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க முடியும். அப்படியான ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். சத்ருவானவன் எப்படி விசுவாசத்திலே கை வைக்கிறதோ அதை பார்க்கிலும் அவன் வெறுக்கிறது இந்த ஆராதனையை. அவன் ஒரு நாள்ல அவன் அந்த ஆராதனையை தான் எடுக்க வேண்டும், தனக்கு முன்பாக எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு ரிபல் பண்ணி எதிர்த்து தேவனுக்கு எதிராக நின்றபடித்தான் கலைக்கப்படுகிறான். அவன் அவ்வளவு ஆராதனையில இச்சையாக இருக்கிறான். அது தேவனுக்கு நீங்க கொடுக்கிற பொழுது அவனால் தாங்க முடியாது. ஆகவேதான் இந்த ஆராதனை குழப்புறதும், நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாற விடாமல் தடுக்கிறதும், ஏதோ பாடல்கள் எல்லாம் கும்மாளம் அடிச்சுட்டு போய் எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பிரதர்ஸ் சிஸ்டர் உண்மையான ஆராதனை லைஃப்ல நடக்காதபடியா. உண்மையாக நாங்கள் ஆராதிக்கிற பொழுது பிரதர்ஸ் சிஸ்டர் இந்த சைட், அதாவது இந்த உண்மையான தேவனுக்கு மாத்திரம் முடியுதான உண்மையாய் தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுக்க பிரதர்ஸ் சிஸ்டருடைய லைஃப்ல தேவன் ஃபைட் பண்றதும், தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்றதும் சமானத்தை நீங்க காணப்படுவீங்க. நான் உண்மையான ஆராதனை நோக்கம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவியோடு தொடர்பு கொள்வதை நீங்க விளங்கிக் கொண்டீங்க நம்புகிறேன். அடுத்தது உண்மையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆமென். உண்மை என்று சொன்னா அதாவது சத்தியத்தோடு, அதாவது வேதத்துல சொன்ன சத்தியத்தின்படி தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்ன சமாரிய பெண்ணு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். சமாரிய பெண் அவர் சொல்லுகிறார், நாங்கள் அந்த ஹெசிம் என்று சொல்லி அந்த இடத்துல தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் எசில தொடர்பு கொள்வீங்க, நாங்கள் அங்கு தொடர்பு கொள்கிறோம் என்று சொல்லி அதெல்லாம் கதைக்கிற பொழுது பேசுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இந்த முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். தேவனை எங்கும் தொடர்பு கொள்ளும் காலம் வரும். ஏன்னு சொன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், எங்கள் தேவன் எங்கும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தபடியா எங்களுக்கு ஆவியானவர் வந்து நாங்கள் எங்களுக்கு இருக்கிறபடியா தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஜெருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இங்கே இருந்து கொண்டே அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை தொழுது கொள்ள முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவியில நாங்கள் மரித்திருந்தோம், இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடியா நாங்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் இயேசு ரத்தத்தினால
நாங்கள் அறிக்கை பண்ணி கழுவப்பட்டு மாமிசத்தை ஒவ்வொன்றாலும் நோ சொல்லி அறைகிற பொழுது அந்த தேவனோடு போய் உறவாடுகிற பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது, அங்கே இங்கே சொல்ல முடியாது. அதுக்கு சத்தியத்தின்படி ஆராதிக்க வேண்டும், அதாவது வசனத்தின்படி ஆராதிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சமூகத்துல போறோம்னு சொன்னா நாங்க பார்க்கிறோம், மத்தேயு 5:23-24 பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு போற பொழுது நீங்கள் யாரையாவது கசப்பு இருந்தார், ஆமென் ஆமென். அங்க காலையில பார்த்தோம், காயின் தேவனுடைய சமூகத்துக்கு போறான், கோபம் கசப்பு இருக்கிற தேவன் காயினை நிராகரிக்கிறார். ஆபேல் போகிறான், அங்க உண்மையாக போகிறான், அப்பொழுது தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா வசனத்தின்படி ஆராதிக்க வேண்டும். நிச்சயமாய் போய் நீங்க போவீங்கன்னு சொன்னா அங்கே ஆரோனுடைய 2 பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பலத்துல துணிகரமாக தங்களுடைய சொந்த ஐடியாவில் தேவ சமூகத்துக்கு போன பொழுது அக்கினி வந்து அவங்களை கொண்டு போடுது. ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென். ஆகவே அந்த தேவனிடத்துல நீங்க போறோம்னு சொன்னா பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும். ஆமென். அந்த தேவனுடைய சமூகத்துல சர்ச்சுக்கு மாத்திரமல்ல, பிரேயர் மீட்டிங்ல எப்பொழுது போகிற பொழுது உங்களுடைய இல்லத்துல யாராவது உங்களை குறித்து இடரா இருந்தா, யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்தா அந்த இடத்துல போய் ஒப்புரவாயிட்டு அந்த சமூகத்துக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாக சத்தியத்தின் கூட தொழுது கொள்றீங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்றீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உண்மையான தேவனை தான் நீங்க தொழுது கொள்ளவும். ஐயோ நான் கண்ணுக்கு முன்பாக நிற்பேன், தேவனை நச்சுக்கொண்டு நான் இந்த கடவுளுக்கு நான் விடுவேன் என்று சொல்ல முடியாது. ஆமென். ஆராதனைக்குரியவர் பிதா குமாரன் பரிசுத்தாய் வெளிப்படுற தேவன் மாத்திரம். ஆமென். ஆகவே நான் சொன்னது போல நீங்க யாருக்கு நன்றி சொல்லலாம், யாரையும் புகழலாம், தேவனுக்கு நன்றி சொல்ல தேவனை புகழலாம். ஆனா ஆராதனை என்று சொன்னா முழுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறது, நீர்தான் என்னுடைய சொத்து, நீர்தான் என்னுடைய தேவன், நீரே எல்லாத்துக்கும் உரியவர் என்று சொல்லி அவருக்கு முன்பாக மாத்திரம் நீங்க கொடுக்க வேண்டும். ஆமென். அதை விட நீங்கள் எந்த தெய்வத்துக்கு முன்பாக நின்றாலும் அது விற்கிற ஆராதனை, அது பணமாக கூட இருக்கலாம். ஆமென். கொலோசியர் புத்தகம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை எல்லாம் விற்கிற ஆராதனை. சிலர் பொருளுக்கு முன்பாக நிற்பார்கள், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். பேங்க் பேலன்ஸுக்கு முன்பாக நிற்பார்கள், நீதான் என்னுடைய சொத்து. குடும்பத்துக்கு முன்பாக நிற்பார்கள், நீங்களா எல்லாம் உண்டு. அது கூட விற்கிற ஆராதனை வர முடியும். ஈவன் நாங்கள் தேவனை பார்க்கல, சபையை நான் கூட முதலிடம் கொடுத்தால் சபை கூட விற்கிற ஆராதனை. என்ன சொன்னா, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது சபை. சபை சபை ஊழியம் என்று முக்கியத்துவம் கொடுத்து நான் தேவனுக்கு 2ஆம் இடம் கொடுத்தா நான் விற்கிற ஆராதனை காரணம் மாற முடியும். வேண்டாம். ஆராதனைக்குரியவர் சிருஷ்டித்தவர் மாத்திரம். ஆமென். உண்டாக்கினவரை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க வேண்டும், மற்றதெல்லாம் உண்டாக்கப்பட்டவை. ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆகவே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாங்கள் தேவனை தொழுது கொள்றோம்னு சொன்னா பரிசுத்த அலங்காரம் தேவை, பயம் வேண்டும், பக்தி வேண்டும். இவ்வளவு அவவிசுவாசி கூட பார்த்திருக்கிறேன். நாங்கள் கதலிக்கா இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தை கடந்து போற பொழுது ஸ்மோக் பண்ணலாம், ஸ்மோக் எரிஞ்சிடுவான். ஆமென். ஸ்மோக் கூட பண்ண மாட்டார், அவ்வளவு ஒரு பயம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றவர்கள் வசனத்தை வச்சு ஜோக் அடிப்பார்கள், எல்லாம் ஏதோ தான் தேவன் பக்கத்துல இருக்கிறது போல எல்லாம் சென்று பெருமிதம் அடைஞ்சு வாழ்ந்தது குறித்து ஒரு பயம் இல்லாத பொழுது பிரசன சிஸ்டர், அது உண்மையான ஆராதனை நடக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் யாரை பார்க்கிறார் சொல்றார், வானம் எனது சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி யாரை நோக்கி பார்க்கிறேன், யாரு நடுங்கிறது, தன்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறது, யார் தன்னுடைய பரிசுத்தத்துக்காக ஏங்குகிறவனை அவனே நோக்கி என்னுடைய கண்கள் இருக்கும். ஆமென். தேவன் பிரதர்ஸ் சிஸ்டர், உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பரிசுத்தமானவர். அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, உள்ளத்திலிருந்து அல்ல தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே அப்படியே செய்ய வேண்டும். இன்னும் வசனங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை ஆராதிக்கிற பொழுது விலக்கிரியம் இருக்க வேண்டும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்கிறது. திஸ் மார்னிங் கூட பார்த்தோம். ஆமென். அதாவது அந்த யோவான் 12:3 பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க மரியாள் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூமை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்துல ஊசி, தலையில பூசி, ஒரு மிகவும் விலையான காரியத்துக்கு வந்து ஆண்டோடைய பாதத்துல விட்டுக்கிறாள். என்ன சொல்லுகிறாள், ஆண்டவரை அறிய சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இதுக்கு பாத்திர. ஆமென். நீ பாத்திரன்னு சொல்லி அவ்வளவு வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த நேரத்துல ஒரு வருஷமா கொடுக்குற சேலரி வேச்சுக்கு எக்ஸ்பென்சிவ், ஒரு 50,000 1 லட்சமோ அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கொண்டு காலில் ஊட்டி விடுகிறாள். ஏன்னு சொன்னா, நீர் அதுக்கு தகுதி உள்ளவர். யூதாஸுக்கு மற்றவர்களுக்கும் பொறுக்க முடியாம இருக்கு. என்று சொன்னா, அவள் தேவனை அப்படி
பிரைஸ்லெஸ் சொல்லி பார்க்காதபடியா அப்படி இருந்துச்சு. உலகத்தாக்களுக்கு நாங்கள் வாழ்ற வாழ்க்கை ஒரு 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 கேலியாக இருக்கும். என்ன தேவன் தேவன் என்று பின்னுக்கு நிற்கிறார்கள், ஏன் எல்லாத்தையும் மறந்து இந்த தேவனுக்கு முன்பே நிற்கிறார்கள் என்று சொன்னா எங்களுக்கு அந்த தேவனை தெரிஞ்சபடியா. அல்லேலூயா. உலகத்தாக்களுக்கு விளங்காது, யூதாசுக்கே விளங்கேல என்று சொன்னா அவன் பணம் தான் அவனுக்கு முதலிடம் கொடுத்தபடியா அவன் தேவனை அன்பு செய்யாவிட விளங்கேன். ஆனா நீங்கள் ஆண்டவர் அறிய அவருக்காக வாழ்ற வாழ்க்கை, ஜபிக்கிற நேரம், செய்கிற ஊழியர்களுக்கு எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ண மாட்டீங்க. எப்படியாவது தாய் தோப்பை நேசிச்சு பிள்ளைகளுக்கு தியாகம் பண்றது போல, பிள்ளைகள் வேர்த்தி என்று சொல்ல போல நீங்க ஆண்டவருக்காக எல்லாம் கொடுப்பீங்க. ஒன்று கூட நாம் இருக்காது என்று சொன்ன ஆண்டவரை நீர் செய்த தியாகம், நீர் பரலோகத்தை விட்டு எங்களுக்காக வந்து ஒரு நிர்வாணியாக ஒரு கிரிமினலாக எங்களுக்காக நின்றீர். அப்ப அடிமையாயிருந்து எங்களை பர்ச்சேஸ் பண்ணினீங்க ஆண்டவரை, பிசாசிலிருந்து பிடுங்கி எடுத்தீங்க, பரலோகத்தை திறந்தீங்க ஆண்டவரை. நாங்கள் எது செய்தாலும் அது நீர் செய்ததுக்கு கிட்ட கூட வராது என்று சொல்லி எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதா உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. ஆகவே ஆராதனையில கோர்ஸ் பண்ண வேண்டும். ஆமென். நாங்கள் சபையில வருகிற ப்ரே பண்றேன்னு சொன்னா எல்லா நித்திரையெல்லாம் முறிஞ்சு நல்ல ஓகே கேட்க மாத்திரமில்லை, சில நேரத்தில் நித்திரை வந்தாலும் எழும்பி வந்து அதை கோர்ஸ் பண்ற ஜெபம் செய்யணும். அது லீகலிசம் இல்லை. கொடுக்கணும், பணம் கொடுக்குறீங்களா அதிலும் பாருங்க, ஒரு விதவை கொடுக்குறதான் ஆண்ட மேன்மைன்னு சொல்லிடுறா, அவளுக்கு அது கோர்ஸ் பண்ணிச்சுது. ஆகவே ஆராதனை கோர்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கடைசியா நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12:28-29 பார்ப்போம்னு சொன்னா, எபிரேயர் 12:28-29 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. எல்லாரையும் உங்களை என்னையும் கம்பல் பண்ண வைக்கிற ஒரு வசனம். நீங்கள் எப்படித்தான் ஆராதனை செய்தாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆவியான ஒரு உதவி வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு மேல உங்களுக்கு வேண்டிய தேவனுடைய கிருபை. ஆமென். இப்படியாக தேவனுடைய கிருபையால தான் நீங்கள் பாவத்தை விட்டு ஓஞ்சிருக்க முடியுமோ. அதே போல தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும்னா தேவனுக்கு தெரியும் உங்களால முடியாதுன்னு. ஆமென். தேவனை இந்த உலகத்துல ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா நின்று வர்ஷிப் பண்ண ஜீசஸ் மாத்திரம். ஆமென். தேவன் உலகத்துல மனுஷனா வந்து ஜீசஸ் 100% ஒரு மனுஷனா இருந்தார். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆராதனை செய்து கடைசி மட்டும் உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் உண்மையாக தன்னை கொடுத்து ஆராதிச்சவர் எங்களுக்கு மாதிரியா மாத்திரமில்லை, உண்மையா ஆராதித்து இயேசு மாத்திரம். இயேசுவை போல நீங்க ஆராதிக்கவும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் உங்களால் முடியாது. அதுக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவேதான் கிறிஸ்துவின் மூலம் இந்த கிருபை மேல கிருபை கொடுக்கிறார். ஆராதிக்க போறீங்களா ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே இவ்வளோ பெரியவர், எதுவும் உண்மை கொள்ள முடியாத ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிற பரிசுத்த அலங்காரத்தோடு உமக்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்க வேண்டும் என்ற அந்த கிருபை தாங்க, வெள்ளனை தாங்க அது கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். என்று சொன்ன தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆமென். ஒரு பிள்ளையான ஆராதனை பழையப்ப நடந்த பொழுது தேவனுடைய கோபம் வந்து அவங்க மரிச்சு போகிறாங்க. அவ்வளவுக்கு தேவனால தாங்க முடியாது. அந்த தேவனை நாங்கள் அறியறதுக்கு அவர்கிட்ட போகணும் என்றால் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரே எங்களால முடியாது, பாடத்திலையும் அது செய்யும் இது செய்யும், ஆனாலும் அந்த ஆராதனை நமக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் அதே கிருபை தாங்க என்று எங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென். தாழ்த்த அவருடைய கிருபை வருகிற பொழுதுதான் அந்த உண்மையான ஆராதனை செய்வோம். அந்த கிருபை பலவிதமா வரும். ஆண்டோட உதவியா இருக்கும். ஆவியானவர் வந்து சொல்லுவார், தேவனுடைய சித்தத்துக்கு முன்னே கீழ்ப்படி ஒப்புக்கொடுன்னு சொல்லுவார். பலவிதமாக எங்களுக்கு தேவன் கொடுக்க எங்களை தாழ்த்த ஆவியானோட உதவியோடு நாங்கள் செய்ய முடியும். ஆகதான் பவுல் சொல்லுகிறான், என்னையே நான் பான பாத்திரமாக முழுக்க ஒரு ரிங் ஆஃபரிங்காக கொடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா அவன் தேவனுடைய கிருபையை பற்றி கொடுத்தபடி அவன் வாழ்க்கையை ஒரு ஆராதனையா முடியுது. அல்லேலூயா. உண்மையான ஆராதனை தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். கிருபை இல்லாட்டி கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். ஆமென். கிருபை தான் ரட்சிக்குது. கிருபை தான் உங்களை பாவத்தை விட்டு மேற்கொள்ள வைக்குது. அதே கிருபை, அதாவது கிருபை என்று சொன்னால் தேவனுடைய பலம், தேவனுடைய உதவி, தேவனுடைய ஃபேவர், ஆவியானுடைய உதவி எல்லாம் அந்த கிருபைக்குள்ள வருது. ஆமென். கிருபையை பற்றிக்கொள்ள ஒரு உண்மையா தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருப்பீங்கள். அல்லேலூயா. அவரிடம் நின்று இப்பொழுது ஜெபிச்சு முடிப்போம். ஒரு பாடல் பாடுகிற பொழுது அப்பம் இருக்கிற